அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாதம் வளர்பிறை பஞ்சமி எந்த தேதியில் வருது? பொதுவாகவே பஞ்சமி தினத்தன்று நம் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி வளர்பிறை பஞ்சமி பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி பஞ்சமி தினம். ஆனால் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை 4 மணிக்கு மேலே நமக்கு பஞ்சமி தேதி ஸ்டார்ட் ஆயிடுது. நீங்கள் மாலை நேர பூஜை செய்பவர்கள் புதன்கிழமை மாலையிலே நீங்கள் பூஜை செய்யலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் விநாயகர் சதுர்த்தி பூஜையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சேர்த்து பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமை காலையில் நீங்கள் பஞ்சமி பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை மாலை நேரம், அதாவது 28ஆம் தேதி மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்யலாம். ஆனால் சீக்கிரமாக பண்ணணும். அதாவது நமக்கு பஞ்சமி தேதி 5:40 வரை தான் நமக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5:45 வச்சுக்கோங்கமே. அந்த நேரம் வரை தான் நமக்கு பஞ்சமி தேதி இருக்கிறதுனால நீங்கள் மாலை 6:30 நீங்கள் இந்த வழிபாடு, பஞ்சமி தின வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நமக்கு ஒரு மணி நேரம் முன்ன பின்ன ஆறுறதுனால ஒன்று தவறு கிடையாது. ஒவ்வொரு கேலண்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரம் திதி நேரம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ வியாழக்கிழமை நமக்கு பஞ்சமி திதி இருக்கிறதுனால நீங்கள் புதன்கிழமை மாலையிலும் பஞ்சமி பூஜை செய்யலாம். வியாழக்கிழமை காலையிலும் பஞ்சமி பூஜை செய்யலாம். வியாழக்கிழமை சாயங்காலம் நம்ம சீக்கிரமாக பஞ்சமி பூஜை செய்து கொள்ளலாம். ஒரு 6:30 நீங்கள் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகலாம், தவறில்லை. கொஞ்சம் 7 மணிக்குள்ளே கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். செய்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பஞ்சமி நாள் என்று நம்ம என்ன செய்ய வேண்டும், என்னெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போதுமே பஞ்சமி பூஜை வருது அப்படின்னா நீங்கள் முதல் நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பஞ்சமி தினத்தன்று மட்டும் நீங்கள் காலையில் சுத்தம் பண்ணலாம், தவறில்லை. சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் விளக்கை நீங்கள் சுத்தம் பண்ணிடணும். பஞ்சமி பூஜைங்கிறது ரொம்ப சிறப்பான பூஜை. அந்த பூஜைக்கு நம்ம முதல் நாளே விளக்கெல்லாம் சுத்தப்படுத்திடணும். இல்லைன்னா நீங்கள் என்றைக்கு பஞ்சமி தீபம் ஏற்ற போகிறீங்களோ அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் விளக்கெல்லாம் சுத்தப்படுத்துருங்க. எப்போதுமே முதல் நாள் நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் விளக்கெல்லாம் சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. எத்தனை அகல் விளக்கு ஏற்றுவீங்களோ அத்தனை அகல் விளக்கு சுத்தப்படுத்தி நம்ம வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சமி தினம் என்றைக்கு வருதோ அந்த நாள் நம்ம செய்ய வேண்டியது, நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. நிலைவாசலில் கொஞ்சமாக பூ போட்டுக்கோங்க. ஏன்னா நிலைவாசலில் நம்ம குலதெய்வம் இருக்கிறாங்க, நல்ல சக்தியும் வரும், இஷ்ட தெய்வமும் அங்கே தான் நமக்கு இருப்பாங்க. ஸோ நம்ம நமக்கு அந்த நிலைவாசலில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல தேவதைகள் வருகின்ற வழி. அதனால் எப்போதுமே நிலைவாசல் நம்ம வாரம் ஒரு முறை அல்லது 2 முறை மஞ்சள் குங்குமம் வச்சு கொஞ்சம் பூ வைப்பது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். நமக்கு அந்த பணத்தடைகள்லாம் நீங்க ஆரம்பிக்கும். அதாவது அந்த பணத்தடைகள் நமக்கு வர்ற பணம் வராமல் இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு சம்பளம் கூட உயர்வு கிடைக்காமே இருக்கும். தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ப்ரொமோஷனுக்கு தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த நிலைவாசலை நீங்கள் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தாலே நமக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும். நிலைவாசலுங்கிறது ஒரு தலைவாசல் சொல்லுவோம் இல்லையா? நமக்கு எப்படி ஒரு தலை ரொம்ப முக்கியமோ, அந்த உறுப்புகளில் தலை இருந்தால் தான் நமக்கு முழுமை பெறும். பார்த்தீங்களா? அதே போல் தான் நம்மளுடைய தலைவாசல் சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம இல்லம் சரியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷங்கள் வீட்டுக்குள்ளே வரும் மற்றும் பணவரவு நன்றாக இருக்கும். தலைவாசல் வழியாக தான், நிலைவாசல் வழியாக தான் நமக்கு எல்லாமே வருது வீட்டுக்குள்ளே. நல்ல சக்தியும் சரி, கெட்ட சக்தியும் சரி, எல்லாமே நிலைவாசல் வழியாக தான் வரும். அதனால் நல்ல தேவதைகள் மட்டும் நம்ம வரவேற்கணும். அப்படி வரவேற்பதற்கு தான் நம்ம மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைப்பது, நல்ல ஒரு மனம் இருக்கிற பூ வைப்பதெல்லாம் நம்ம நல்ல தேவதை நம்ம இல்லத்திற்கு வர வைப்பதற்காக. அடுத்து பார்த்திங்கன்னா பூஜை அறையில் நம்ம செய்ய வேண்டியது, வராகிமனுடைய படம் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த படத்தை நல்லா தொடச்சிட்டு சந்தன மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கரம் செய்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்போ பஞ்சமி விரதம் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் வராகி அன்னைக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து சங்கல்பமாக நீங்கள் எந்த வேண்டுதலுக்காக வழிபாடு செய்கிறீங்களோ அந்த வேண்டுதலை சொல்லிவிட்டு வழிபாடு செய்துட்டு நீங்கள் மாலை நேரம் விரதம் நிறைவு செய்யணும். நீங்கள் காலையில் ஏதேனும் உணவு எடுக்கலாம், பால் பழங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டா உங்களுக்கு தலைவலி இதெல்லாம் வராமல் இருக்குமோ அதற்கேற்ற போல் நீங்கள் பால் பழங்கள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மாலை நேரம் நீங்கள் விரதத்தை நிறைவு செய்துட்டு வராகியம்மனுக்கு பூஜை பண்ணுவது ரொம்ப நல்லது. பூஜை செய்துட்டு நம்ம விரதத்தை நிறைவு செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வராகியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த நாளன்று அதிகமாக கோபப்படக்கூடாது. மற்றவர்களை எதையும் நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. ஒருவேளை அது உங்களுக்கு பழிச்சிடுச்சு அப்படின்னா நீங்களே அதுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அதனால் நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது. அதனால் கொஞ்சம் நம்ம கோபப்படாமல் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே கோபங்கள் வரும், அது இயற்கை தானே.
ஓரளவு நம்ம வந்து நம்மளை வந்து முடிந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும். ரொம்ப கோபப்படக்கூடாது அந்த நாளன்று. நல்ல விசேஷமான நாட்கள் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பூஜை சிறப்பாக அமையணும் அப்படின்னு நம்ம வந்து கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். நெகட்டிவான வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது சிறப்பான நாளன்று. அதே போல் பார்த்திங்கன்னா வராகி அன்னை பக்தர்கள் கட்டாயமாக செய்ய வேண்டியது நிலைவாசலை கரெக்டாக நம்ம வச்சுக்கிடணும். வாசல் தெளிக்கும் போது சிறப்பான நாள் வரும்போதெல்லாம் நம்ம கொஞ்சம் மஞ்சள் போட்டு நம்ம வாசல் தெளித்து கோலம் போடுவது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா உருளி உங்களுக்கு வைக்கிற பழக்கம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. வடகிழக்குலையும் வைக்கலாம், நிலைவாசல்கிட்ட வைக்கலாம். உருளி பழக்கம் வந்து அதாவது நமக்கு உருளி பாத்திரம் இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு கொஞ்சம் பன்னீர் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், ஏலக்காய் பொடி அல்லது ஒரு ஏலக்காய் போட்டு பச்சை கற்பூரம் துண்டு போட்டு நம்மக்கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ, சாமந்தி பூவோ பன்னீர் ரோஜா பூவோ எந்த பூக்கள் நம்மக்கிட்ட இருக்குதோ அந்த பூக்களால் நீங்கள் உருளிக்கு வந்து அலங்காரம் செய்து ஏதேனும் ஒரு பக்கம் நம்ம வைக்கணும். ஹால்லையோ அல்லது நிலைவாசல்கிட்டையோ அல்லது வடகிழக்கு பகுதியிலையோ நம்ம வைக்கும்போது நமக்கு வந்து வீட்டில் இருக்க அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் எடுத்துரும். நல்ல ஒரு பணவரவு கொடுக்கும். இந்த சொல்லுவாங்களே தாந்திரிக பரிகாரம் சொல்லுவாங்களே பணவரவுக்கு, அது இது ஒன்று சிறப்பானது. நம்ம வந்து வாரம் ஒரு முறையாவது உருளி வைக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து தினம் தினம் மாற்றுவாங்க. அது வந்து நல்லா பூக்கள் கிடைப்பவர்களுக்கு அது மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற நாள் பூ கிடைக்காது இல்லையா? அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ கிடைக்கிற அன்றைக்கி உருளி வைத்தால் போதும். இதை வந்து ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா மாற்றிடணும். தண்ணி ரொம்ப பழசாக விட்டுறக்கூடாது. அதே நம்ம கவனிக்கணும். இந்த வாரம் நீங்கள் உருளி வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் வரை அப்படியே விட்டுறாதீங்க. எதற்காக அப்படின்னா பூ வந்து பார்ப்பதற்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து இந்த பாசம் பிடிச்ச மாதிரி எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வந்து அழுக்கடைஞ்ச மாதிரி டஸ்ட்லாம் விட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் தண்ணி வந்து. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வரவிடக்கூடாது. 2 நாளைக்கு ஒருக்காது நம்ம மாற்றிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு, நம்ம அந்த பச்சை கற்பூரம் துண்டு இருக்குது பார்த்திங்கன்னா அதில் நம்ம வந்து அந்த நாளன்று சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சு அதை நல்லா வேண்டிக்கிட்டு நம்ம வந்து பணம் வைக்கிற பாக்ஸ்குள்ளே நம்ம அதையும் கொஞ்சம் மல்லிகைப்பூலாம் வச்சோம் அப்படின்னா நமக்கு கையில் வந்து நல்லா பணம் தங்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்கள் பஞ்சமி தினத்தன்று செய்யுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நாணய அர்ச்சனை பண்ணலாம் அல்லது குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணலாம். வராகிமனுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு கல்கண்டு நைவேத்தியம் கூட நம்ம பண்ணலாம். கல்கண்டு, அவல், சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, மாதுளம்பழ நைவேத்தியம்லாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரிலாம் வைக்கும்போது நமக்கு நல்ல ஒரு செல்வங்கள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா வராகிமன் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு ஏதேனும் ஒரு வேண்டுதல் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது நடக்கும் வரை பஞ்சமி தினத்துக்கு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. நீங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம வந்து நான் அந்த பூஜை செய்கிறேன் எனக்கு நடக்கணும்னு ரொம்ப போட்டு உங்களை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. சுவாமி மேலே நம்பிக்கை வச்சுட்டு நமக்கு கட்டாயமாக நிறைவேறும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து தொடர்ந்து பஞ்சமி பூஜை செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாக ஒரு 5 பஞ்சமிக்குள்ளே நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். நம்ம என்னென்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக நல்ல ஒரு தைரியம் கிடைக்கும். நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு சாஃப்டான கேரக்டராக இருக்கிறாங்க அப்படின்னா கூட நல்ல தைரியமாக இருப்பாங்க. வராகிமனை வழிபாடு செய்த பிறகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது லைஃப் நல்லா மாறும். எதற்குமே பயப்பட மாட்டாங்க. வராகி பக்தர்கள் எதற்காகவே பயப்பட மாட்டாங்க. ரொம்ப தைரியமான பெண்ணாக மாறுவாங்க. ஸோ ஏன்னா வராகிமனுடைய அருள் வந்து கட்டாயமாக அந்த பக்தர்களுக்கு இருக்கும். யாரெல்லாம் வராகிமன்னு நினைக்கிறாங்களோ, வழிபாடு செய்கிறாங்களோ, இல்லை அவங்கள பற்றி மனசால் நினச்சா கூட போதும், அந்த அன்னையோட அருள் வந்து பரிபூர்ணமாக வந்து பக்தர்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து வராகினே நீங்கள் வந்து வழிபாடு செய்து பழக்கமே இல்லைன்னா கூட அந்த பஞ்சமி தினத்தன்று வராகிமனை மனசில் நினச்சாலே அவங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து இது பஞ்சமி என்று பொதுவாக இது வந்து நம்ம செய்ய வேண்டியது. செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னா, வராகிமனை வழிபாடு செய்பவர்கள் பஞ்சமி தினத்தன்று நான்வெஜ்ஜு சமைக்கக்கூடாது வீட்டில். இது நீங்கள் கட்டாயமாக தெரிந்துக்கோங்க. அதாவது நிறைய பேர் வந்து கேட்குறது என்ன அப்படின்னா, வராகினை வழிபாடு செஞ்சாலே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு சில பேர் கேட்குறீங்க. அப்படி கிடையாது. வராகிமனை நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க, பஞ்சமி தினத்தன்று அவங்களுக்கு சிறப்பான பூஜை செய்கிறீங்க அப்படின்னா அந்த நாள் பஞ்சமி நாள் மட்டும் நீங்கள் நான்வெஜ் சமைக்காமல் பூஜைக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். பூஜை நீங்கள் பண்ணணும். ஒரு சில பேருக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, நான் வந்து பஞ்சமி பூஜை செய்கிறேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்று. நம்ம வீட்டில் வந்து ஒரு பூஜை சிறப்பாக பண்ணும்போது எப்படி நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் சமைச்சு வச்சிட்ருக்க முடியும்? அது வந்து அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து இந்த சண்டே வந்து பஞ்சமி அமையுது, ஞாயிற்றுக்கிழமை அமையுதுன்னு இந்த கேள்வி அடிக்கடி வரும்.
என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறது அதான். நீங்கள் பஞ்சமி பூஜை செய்கிறீங்க அப்படின்னா நான்வெஜ் வந்து அந்த நாளன்று சமைக்காதீங்க. ஒரு வீட்டில் நான்வெஜ் சமைச்சிட்டு அந்த வீட்டிலேயே நம்ம பூஜை பண்ணுறது அந்தளவுக்கு எப்படி விசேஷமாக இருக்கும், நம்மளுடைய வேண்டுதல் எப்படி அது பலிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கட்டாய சூழ்நிலையில் இருக்கும்போது கூட அது நம்ம தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு நம்ம பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து யாருமே நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கையில் நமக்கு வந்து ஒரு சாமி கும்பிடணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் சாப்பிடக்கூடாது. நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடவே கூடாது. பஞ்சமி பூஜை செய்பவர்கள் பஞ்சமி தினத்தன்று சாப்பிடவே கூடாது. மற்றவங்க சாப்பிட்டாங்க கூட அவங்களுடைய விருப்பம் தான். ஒருவேளை சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஃபஸ்ட்டு சொல்லி இந்த மாதிரி நான் பஞ்சமி பூஜை செய்யப்போகிறேன், இன்றைக்கி நான்வெஜ் கிடையாதுன்னு சொல்லணும். அதற்கு மீறி அவங்க சண்டை போடுறாங்க செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம் அப்படின்ட்டு நம்ம விட்டுறணும். சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம், நீங்கள் சுவாமி கும்பிட்டுக்கலாம். சொல் பேச்சு கேட்காத பட்சத்தில் மட்டும் முடிந்த அளவுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணணும் எப்போதுமே. புரியாத பட்சத்தில் வந்து சுவாமி பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தானே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம வேலையை பார்த்தா போதும். இது வந்து முடியாத பட்சத்தில் மட்டும் நான் சொல்கிறேன். முடிந்த அளவுக்கு வந்து பஞ்சமி தினத்தன்று நான்வெஜ் வந்து எந்த நாள் வந்தாலும் பூஜை செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நான் சொல்கிறேன். பூஜை நான் சுவாமிக்கு வந்து வராகிமன் பூஜை சிறப்பாக பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நான்வெஜ்ஜை வந்து அவாய்ட் பண்ணுவது நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வராகன் பற்றிய தகவல் தெரிந்துக்கணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.